வணக்கம். நான் முரளி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அதிகமாக கமெண்ட் பண்ண எஸ்எஸ்சிக்கு தேவையான புக்ஸ், ஸோ அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு போய் சேரும். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறையா புக்கை வாங்கி ஒரு தடவை படிக்கிறத விட ஒரு புக்கை வாங்கி நிறைய தடவை படிங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ புக்ஸ் கம்மியாக வாங்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ புக்ஸை கம்மியாக வாங்கிட்டு உங்களோட ஓன் நோட்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கன்னு தான் என்னோட சஜஷனாக இருக்கும். ஸ்டில் நமக்கு வந்து புக்ஸ் தேவைப்படும். புக்ஸ் தேவையே படாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி முக்கியமான புக்ஸை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரீசனிங். ஸோ ரீசனிங்க்கு என்ன கேட்டால் புக்கு தேவையில்லை. ஸோ பினக்கிள் பிடிஎஃப் வந்து சேனலில் இருக்குது. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு அப்படி புக்கு வாங்கி தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக்கு வாங்கி படிங்க. ஸோ புக்கு வாங்குறது வந்து லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க ரீசனிங்க்கு. ஸோ ரீசனிங்லாம் மினிமம் 1 or 2 monthsலேயே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் போட்டாலே வந்துடும். ஸோ என்னோட சஜஷன் வந்து பிடிஎஃப் யூஸ் பண்ணுங்கள் புக்ஸுக்கு பதிலாக. நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கு வந்து நீங்கள் கோர்ஸோ ஆல்ரெடி கிளாஸில் அட்டன் பண்ணுறீங்களோ யூடியூப் பார்த்து நீங்கள் ஓன் நோட்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் நோட்ஸு ரொம்ப முக்கியம். ஃபார்முலாக்குன்னு தனியாக, டைப்ஸ் ஆஃப் த கொஷின்ஸ் தனியாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த பினக்கிள் புக்கை வாங்கிக்கோங்க. மேக்ஸுக்கு புக்கை வாங்குறது பெட்டராக இருக்கும். வாங்கிட்டு இப்போ நீங்கள் இந்த புக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சில கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷினை விட்டுருங்க. பட் கஷ்டமாக இருக்க கொஷின்ஸை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து அந்த மார்க் பண்ணி வச்சுருக்க கொஷினை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இங்கிலீஷ்க்கு வந்து பிளிந்த் டு பேரமவுண்ட். இது வந்து கிராமருக்கான புக்கு. இதோட ஆத்தர் வந்து நீத்து சிங்குன்னு இருக்கும். ஸோ அதோட பிடிஎஃப் லிங்க்கும் நம்ம சேனலில் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை புக்காக வாங்கி வச்சுட்டாலும் பெட்டர் தான். ஸோ அடுத்து வந்து பிளாக் புக் வொக்காப்ஸ். ஸோ இதை கண்டிப்பாக புக்காக வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வொக்காப்ஸுக்கு. ஸோ ஆல்ரெடி எப்படி இந்த பிளாக் புக்கை படிக்கலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஜிகேக்கு வந்து கண்டிப்பாக புக் வாங்குங்க. மற்ற எல்லாத்துக்கும் கூட ஓன் நோட்ஸ் ஓரளவு க்ரியேட் பண்ணிடலாம். இங்கிலீஷுக்கும் ஜிகேக்கும் நீங்கள் புக் வாங்குறது என்னோட சஜஷன். ஸோ லூசன்ட் இல்லாட்டி அரிஹண்ட் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு புக் வாங்கிக்கோங்க. பட் லூசன்ட் வாங்குன்றது தான் என்னோட சஜஷன். ஸோ அரிஹண்ட்டும் வந்து நல்லா தான் இருக்கும். பட் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து லூசன்ட்லேருந்து வருதுன்றது ஒரு தியரி. அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்புறம் பிவைக்யூ கொஷின்ஸுக்கு வந்து பினக்கிள் பிடிஎஃபாக இருக்குது, புக்காக இருக்குது. அது உங்களோட விருப்பம். நான் ப்ரிஃபர் பண்ணுறது பிடிஎஃப். ஸோ இது 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 இந்த 4 புக்கை வச்சுக்கிறது பெட்டர். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ புக்ஸ் கம்மியாக வாங்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ புக்ஸை வந்து கம்மியாக வாங்குங்க. ஃபஸ்ட்டு சொன்னது தான், ஒரு புக்கை வாங்கி நிறைய தடவை படிக்கிறது தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ மொத்தமாக வாங்கி வச்சுட்டு அது ஒரு ஓரத்தில் சும்மா தூங்கிட்டு தான் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.